السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء ما بعد. وقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கு பெரும் மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கருணையின் காரணமாக அவனை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் நியமித்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். எப்பவாதான் இதை சொல்லுவேன். உங்களால யாரெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ இந்த பயானை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அப்பப்போ உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படும். எப்பாதான் சொல்றது நான் சப்ஜெக்ட் பொறுத்து. அதனால இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படும். அருமையான சகோதரர்களே, பொதுவான ஒரு கருத்து, அல்லாஹ் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ய மாட்டான். எந்த தீயதையும் அல்லாஹ்விடமிருந்து நாம் பெற மாட்டோம், பெறவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒன்று நம்முடைய பாவங்கள் அல்லது ஷைத்தான் ஜின்னுடைய மோசலாட்டங்கள், வஸ்வாசங்கள். அது சம்பந்தமாக பார்க்க போறோம். சரியா? முதல்ல ஒண்ணு பார்ப்போம், கண் திஷ்டி. இந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா இஸ்லாத்துல? சும்மா சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறார்கள், அல் ஐனு ஹக்குன் வ அதாபுல் கப்ரி ஹக்குன். புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அல் ஐனு ஹக்குன் வ அதாபுல் கப்ரி ஹக்குன். கண் திஷ்டி என்பது உண்மை, கபருடைய வேதனை என்பது உண்மை. ஆயிஷா சித்திகா நபியுடைய மனைவி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது அவர் உண்மை. நம்ம பயான்கள் கேட்கிறோம். இந்த கண் திஷ்டி அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல அப்படி ஒரு இருக்கால் அவங்க இஸ்லாத்துல இருக்கு. இது புகார்ல வரக்கூடிய ஆயிஷா அம்மாவுடைய ஹதீஸ் இருந்து நமக்கு தெரியப்படுகிறது. சரி, அனுபவ ரீதியா பார்த்தோம். இதுக்கு ஒரு ஹதீஸ். அனுபவ ரீதியா பார்த்தோம் என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் மக்காவோட பண்ணக்கூடிய நேரத்துல அபூ ஜஹல் போன்றவர்கள் இந்த முகம்மதுடைய பேச்சு திறன் தான் மக்களை கவர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் எழுதுகிறது, அதனால அவரை அவருடைய பேச்சை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவருடைய பேச்சாற்றலை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஒரு மக்களோட மஷூரா நடக்குது. அப்ப சிலர் சொல்றாங்க, வழியில் தான் தலைமை வழியில சொல்றாங்க, இந்த கிராமத்துல இன்னும் மக்கள் இருக்காங்க, அவங்க யாரையாவது பார்த்து இந்த ஒட்டகம் எப்படி பால் கறக்குது பாரு, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குது பாரு என்று சொன்னால் அடுத்த நொடி அந்த ஒட்டகம் இறந்துவிடும், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிவிடும். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நாம் காசு கொடுத்து முகமது எங்கெல்லாம் பயணம் பண்றாரோ, தௌஹீத் பிரச்சாரம் பண்றாரோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருவோம். முகமது எப்படி பேசுறாரு, எவ்வளவு அழகா பேசுறாரு அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்கன்னா, அதனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாவாற்றல் பேச்சு திறன் குறைந்து விடும் என்று மஷூராக முடிவு பண்றாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மக்களை கூட்டிட்டு வராங்க செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே பயம் ஏற்பட்டது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானுக்கு போகக்கூடிய ஜிப்ரீல் இஸ்லாம் வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லிக்கிட்டு சூரத்துல் கலமுடைய 2 ஆயத்து. சூரத் நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன ஒரு கேட்டா மனசு நிற்காது. சூரத்துல் கலமுடைய 2 ஆயத்துகள். ويقاتلون كفروا يضربون بأبصارهم وأسرهم ذكرا ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين. இந்த ஆயத்துக்களை 2 ஆயத்துகளையும் உங்களுடைய கைகளில் ஊதி முகத்திலே தடவி கொண்டு செல்லுங்கள். அவர்கள் எவ்வளவு உங்களை பார்த்து எல்லாம் பேசுறாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு என்று புகழ்ந்தாலும் அந்த சொல்லை அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை கொண்டு ரத்து செய்து விடுவான். அந்த சொல்கள் உங்களை பாதிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் கலமுடைய 2 ஆயத்துக்களை இறக்கி வைத்தார்கள். இதுதான் நமக்கு
இதுதான் நமக்கு தெரியுது. நம்ம சொல்றோம் இல்லையா, திடீர்னு வியாபாரம் நடந்துட்டு ரெண்டே நிறைய பேர் சொல்றாங்க நல்லா போயிட்டு என்னன்னே தெரியல. திடீர்னு ஒரு 10 நாள் வியாபாரம் இல்லைங்கிறாங்க. எவனாவது ஒரு முஸ்லீம் வந்துருப்பான், வியாபாரம் பண்றதை பார்த்துருப்பான், டெய்லி மட்டும் பண்ணுவானோ, டெய்லி மட்டும் சம்பாதிப்பானோ அப்படின்னு நினைச்சிருப்பான். அதனுடைய பாதிப்பு. அதனாலதான் நம்ம சொல்றது தொழுகைக்கு மாற்றம் சொல்ற காரணம் என்னன்னா, ஒரு சுப ஒரு வரைக்கும் எப்ப என்ன செஞ்சாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு நாள் ஒரு அசர் வரைக்கும் அடுத்த வந்து சிஸ்டம் தன்னுடைய கடமைகள் நிறைவேற்றிருக்கிறான், சிஸ்டமா அமைச்சிருக்கிறான். இது ஒரு நிறைய பேர் சொல்றது நான் சொல்லுவேன், இப்படி பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்ப சொல்றதுடைய கடைசி 2000 இது ஒரு ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தோட பயன் பண்ணது ஒரு தலைப்பு முடிவு பண்ணிட்டா அது தோறான சப்ஜெக்டை தேர்வு எடுத்தோன்னு அவங்க பேசிட்டு போயிட முடியாது இல்லையா, உட்கார்ந்து தேடணும். அவன் கேட்டும் போது அருமையான ஒரு அனீஸ் கிடைச்சு. ஆமீர் ஜெயித் அப்படின்னு 2 பேர், ஆமீர் ஜெயித் திகஷ் தோல்கள் 2 பேர். அந்த ஆமீர் ஜெயித் குளிக்க போறான், ஆத்துக்கு குளிக்க போறான். ஒரு குளத்துல போய் குளிக்க முடியாம சட்டையை ஜெயிதுங்கிற ஒரு சட்டையை கலந்துட்டாரு. சட்டையை கலந்து செக்கி சொல்லி ஆள் ரொம்ப அழகா இருப்பார். அந்த புடகத்தில அந்த எக்ஸசைஸ் பாடி நல்ல பாடி இது அப்படி நண்பர் தான். ஆனா ஆமீர் சொல்றாரு, இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, உடம்பு இவ்வளவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே குழந்தை கலந்தாரு. கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் இருக்கிறாரு. வெளியே வந்தவொன்னு ஆள் சொல்லிட்டு கீழே விழுந்து, சொல்லிட்டு கீழே விழுந்து அடிசு நான் சொல்லுது, அதாவது கதை இல்லை, சொல்லிட்டு விழுந்து. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 2 பேரும் குளிக்க போனாங்க. அவரை பார்த்து ஆங்கிலங்கிறவர் அவங்களுடைய உடலையும் கலரையும் பாராட்டி பேசினார் அப்படின்னு சொன்னாரு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் இப்படி எல்லாம் கொள்வானா, வார்த்தையை நல்லா சொல்றாங்க, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் இப்படி எல்லாம் கொள்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை போய் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்கள் ரசூலுல்லாஹி வந்தார். அவர் சொன்னார், நான் யதார்த்தமா தான் அதோட சொன்னீங்க, பரவாயில்லை ஒது செய்யுங்க அப்படின்னாங்க. அந்த ஒதுவுடைய தண்ணியை ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்துல குடிங்க சொல்றது, அதுதான் ரெக்கார்டுன்னு சொல்றேன். ஒரு பாத்திரத்துல குடிங்க அப்படின்னாங்க. ஆண்கள் இல்லாத சகாக்கு 2 பேர் ரசூலுல்லாஹி நெருக்கமான தோழர்கள். ஆண்கள் இல்லாத அவங்களை ஒது செய்ய வச்சு அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்துல குடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தன்னுடைய கையால ஸைத் இல்லாத மேல ஊத்துனாங்க. ஊத்துனா எந்திரிச்சு உட்கார்ந்து இதுல இருந்து என்ன விளக்குது அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல ஹவுஸ் வந்து வச்சிருப்பாங்க தெரியுமா, குழந்தை பைப்பை கொண்டு வராங்க. ஹவுஸ்ல ஒழிச்சு ஒரு மனிதனுடைய தண்ணீர் ஹவுஸ்ல உதவுற நேரத்துல அந்த தண்ணீரை இன்னொருத்த உதவி செஞ்சான்னு சொல்லிட்டோம்னா அவனுடைய வார்த்தையில் இருந்து அல்லது அவனுடைய பொறாமையில் இருந்து என்ன வார்த்தைகள் வெளியானதோ அத்தனை வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள ஒழிச்சிய வச்சு அந்த தண்ணியை தூக்கி மோத கழுவணும் நம்ம உடம்புல ஊத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வார்த்தைகள் ஆயிடும். அந்த சகாபாக்கள் அதுக்குலாம் இந்த மெத்தட் நபியுடைய இந்த ஹிக்மத்தையே எல்லா சகாபாக்களும் பயன்படுத்தினாங்க. அப்படி என்ன தெரியுது, வார்த்தைகள் எப்படி எல்லாம் கொள்ளும். சொல்றேன், இதே ஹதீஸ் வந்து இப்படி வந்து ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொள்வானா அப்படிங்கிற வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ளலாம். சில வார்த்தைகள் எப்படி கொள்ளும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஆயிஷாவோட ஹதீஸ் சொன்னேன், 2வது ஆமீர் ஸைதுடைய ஹதீஸ் சொல்லியிருக்கிறேன், 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானுக்கு போகக்கூடிய நேரத்துல வியக்காத்தல் கஃபரோ யாருன்னு நான் சொல்லிட்டேன். 3வது 4வதா ஒரு செய்தி. இப்போ வந்து நான் இந்த கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன். ஒரு நல்ல வசதியான அனுப்பியிருக்கிறாரு பத்திரிக்கை ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கும் போது பல பேச்சுக்கள் ஒரு நேரத்துல அந்த தோட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு தோட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால அவர் தோட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏன் கேட்குறீங்க, அவர் ஆலிஷா ஏன் கேட்குறீங்க, தோட்டத்தை இருந்துட்டேன் அப்படின்னு. என்ன காரணம், ஒண்ணுமே இல்லை, ஒரு நண்பருடைய பேரை சொல்லி அவர் சொல்றாரு. நானும் இவரும் ஜும்மாவுக்கு போனோம். அந்த பேரை நான் சொல்றேன், பேர் நினைவோட இருக்குது, ஆனா ஜும்மால அந்த பேரை சொல்ல முடியாது. நானும் என்னுடைய நண்பரும் ஜும்மாவுக்கு போனோம். தோட்டத்தை பார்த்துட்டு போவேன், அவரை கூட்டிட்டு போனேன். பார்த்துட்டு இன்னும் ஒவ்வொரு காலம் இப்படி பீக்கக்காய் தோட்டம், பீக்கக்காய் ஒவ்வொரு காயும் எவ்வளவு பெருசா இருக்குது. அடுத்தும் அந்த பக்கத்துல இருந்தா முகமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு தான் மனுஷன் சொன்னா. அடுத்த வாரம் ஒத்திருவா தோட்டத்தை அனுப்பி போச்சு, ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் நான் என்னெல்லாம் பண்ணி பார்த்தா அந்த தோட்டத்துக்கு உயிர் கொடுக்க முடியல, அதெல்லாம் எடுத்துட்டு அனுப்பிச்சா அப்படின்னு எடுத்துட்டேன். இதுதான்
இதெல்லாம் ஏன் சொல்றேன் கடைசியா சொல்லுது. அந்த மனிதர்கள் சைதர்கள் பார்த்து அமீர்கள் இல்லாதான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு குளிக்க வச்சது. அதே மாதிரி இவர சொல்ற தோட்டம் இதுவை எல்லாம் யோசனை பண்ணி சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் கூட இருக்கிறவங்க நண்பர்களோ அது வேற ஒரு ஆணிடமிருந்து வார்த்தைகள் வெளியே வந்தால் அந்த வார்த்தையில் இருந்து பாதுகாப்பு தேடுவது மோமையினுடைய கடமை. அந்த வார்த்தையில இருந்து குழந்தை பால் குடிக்க மாட்டேன் நம்மகிட்ட வந்து அடுத்த ஓதி பாருங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணுமே செய்ய மாட்டேன். மேல கழுவிட்டு கரை கொடுத்த வேணும். மேல கழுவிட்டு வந்து லீலாசி கொரேஷன் சோழா இருக்குல்ல, குழந்தைகளுக்கு லீலாசி கொரேஷன், பெரிய மனிதர்களுக்கு சோழர்கள் களமும், காய்கறி தென்னந்தோப்பு மணந்தோப்புகளுக்கு தபாரங்கள், இப்படி அல்லா ஹிக்மத்தை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதை வச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைகள் பால் குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் பேரன் பேட்டிகள் லீலா டெக்கரேஷன் சோறாக ஓதி பாலில ஓதியோ அல்லது குழந்தை மீன ஓதுனா அதை டக்குன்னு குடிக்கிறாங்க. யாராவது பார்த்துட்டு இந்த குழந்தை மாற்றி குடிச்சிட்டு இருக்குது, இந்த குழந்தைக்கு எப்படி சாப்பிடுறது, இந்த குழந்தைக்கு எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த குழந்தையை பாதிக்கும். அதுக்கு ஒரே மருந்து இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஆண்களும் தெரிஞ்சுக்கணும், பெண்களும் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அப்பதான் குர்ஆனை சொல்லுவார், ரஹ்மத்துல் முஃமினீன், இந்த குர்ஆனை நாம் ரஹ்மத் ஆக்கி வைத்திருக்கிறோம், ஷிஃபாவுல் லின்னாஸ், மக்களுக்கு வந்து ஷிஃபாவாக்கி வைக்கிறோம். 6 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷிஃபான்ற வார்த்தையை 6 இடத்துல அல்லாஹ் சொல்றான். ரஹ்மத்துல் லின்னாஸ், இந்த குர்ஆன் நாம் ரஹ்மத் ஆக்கி வைத்த செய்தி அப்படிதான் ரஹ்மத். அந்தந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த ஆயத்துக்களை அதிலிருந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து தன் திஷ்டிக்கு சரியா. அடுத்து வந்து பொறாமைக்கான பொறாமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ரகசியங்களை சிறுகளை வைத்திருப்பான். சிறுன்னு சொல்லுவாங்க, யாரும் சொல்லுவாங்க, சோனின்னு சொல்லுவாங்க. இது யாரு கற்றுக் கொடுத்தா? இந்த இல்மு எப்படி முதல்ல உலகத்துல வந்துச்சு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ரா 102வது வசனம். நான் தமிழ் அர்த்தத்தை எடுத்து பாருங்க. வத்தபோ மாத்தோ விஷயத்தில் அலாமுக்கி சுலைமான் கபர சுலைமான் வலாக்கின் ஷயாத்தீன் கபர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதனுடைய முதல் பகுதியாக கணவன் மனைவி எப்படி பிரிப்பது என்ற இல்மை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுக்கும் போதே சொன்னார்கள், இது ஒரு கெட்ட இல்மோ, இந்த கெட்ட இல்மை நீங்கள் மக்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டாம், இது வந்து உங்களை குஃப்ரை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ரா 102வது வசனம், வத்தபோமான துஷியாத்தின் வரக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப முதலாக அந்த கெட்ட இல்மை யார் கற்றுக் கொடுத்தது? மலக்குகள். மனிதர்களுக்கு எந்த காலம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலம். எந்த ஊரு? பாபிலோன் என்ற ஊர். காலம் சொல்லப்படுது, இடம் சொல்லப்படுகிறது. யார் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் வாக்கியம் அந்த 102வது வசனம் சொல்லப்படுது. இந்த செயல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வமாஹு பிதாஹீன பிஹி இல்லா பிஇذنில்லாஹ். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்றாலும் நீங்கள் பாதுகாப்பு. இது வந்து இதுல செகர். இந்த செகரை பொறுத்தவரை பொதுமக்களை பாதிப்பு ஏற்படுத்தாலும் கூட திரும்பவும் நான் சொல்வேன், எந்த வீட்டுல கணவன் மனைவியுடைய சண்டை, இந்த புதுசா கல்யாணம் சண்டை இருக்குதா உடனே சொல்லுவோம், உடனே உடனே அம்மா வீட்டுக்கு போறேன். இந்த விஷயத்தெல்லாம் முன்னால ஒரு சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனத்தை 21 தடவை 21 நாளைக்கு ஓதி பாருங்க. அந்த கணவனுடைய சண்டை மனைவியுடைய சண்டை கன்ஃபார்ம் இல்லாமல் ஒத்துமை ஏற்படும். இந்த ஆயத்தை ஓதி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்துல சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதுனால ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்றேன். சரியா? திரும்ப நீங்க சும்மா வந்து கேட்டாலும் ஒண்ணுதான் சொல்ல முடியும், போதுமே எனக்கு சொல்லுவாங்க தெரியும். அதனால இதை பார்த்துட்டு அதனால கணவன் மனைவியில் புதுசா மருமகள் அல்லது மகன் சண்டை போட்டாங்கன்னா இந்த ஹிக்மத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நாஸ், இந்த 2 விஷயங்களையும் சொல்லி காட்டினான். ஒண்ணு சூரத்துல் ஃபலக்ல சொல்லும் பொழுது பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பாதுகாப்பு கேட்குமாறு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றான், நமக்கு சொல்றான். 4 விஷயங்கள். ஒண்ணு பொறாமைக்காரனை பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், படைப்பினர்கள் பாதுகாப்பு தேடுங்கள், ஷைத்தானுடைய வஸ்வாஸிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், அனைத்து படைப்பினர்கள் பொதுவாக எல்லா படைப்பினர்களும் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் 2 சூறாவில் சொல்றான். இப்ப இந்த சூறாவை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா
குல் அவுது ரப்பில் ஃபலக் குல் அவுது ரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் லாஹின் நாஸ் ஓதுனா அது திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் ஓதுன நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அவுது இல்லாம பிஸ்மி இல்லாம குல் இல்லாம அவுது ரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் ஓதுனா அது துஆவாக மாறும். டிஃபரன்ஸ் புரியுதா? நான் உலகறேன். டிஃபரன்ஸ் புரியுதா? அவுது பிஸ்மி குல் இல்லாமல் ஓதினால் அது துஆ. அவுது பிஸ்மி குல்லை சேர்த்து ஓதினால் அது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனாக மாறும். அப்போ நமக்கு தேவையான சுபு தொழுது 11 தடவை அவுது ஓதக்கூடாது, குல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதக்கூடாது, குல் சொல்லக்கூடாது. அவுது ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் லாஸ்ட் வரைக்கும், அவுது ரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் லாஸ்ட் வரைக்கும். இப்படி சுபுல ஓதுனீங்கன்னா அது மகரிப் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். மகரிப்ல ஓதுனீங்கன்னா சுபு வரைக்கும் உங்களுக்கு அது பாதுகாப்பு தரும். இது பொறாமைக்காரனை பொறாமைக்கிறது. இது முடிஞ்சுதான். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நெருங்கிய தோழருக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷை'உன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉன் அலீம். இந்த துஆவை சுபூலையும் மகரிபிலையும் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு படைப்பினங்களுடைய தீங்கு ஏற்படாது. படைப்பினங்கள் தீங்கா ஜின்னு, ஷைத்தான், மனிதர்கள் எல்லாமே அதை வந்துடும். இந்த துஆவும் ஒரு அற்புதமான துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி இப்னு ஹக்கீம் என்ற கிதாபில் காணப்படுகிறது. அதனால அருமையான சகோதரர்களே, இப்ப நான் சொன்ன இந்த நேரத்துல இந்த சப்ஜெக்ட் ஏன் நான் எடுத்து பேசுறோம்? ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற நேரம் படிப்பு, காலேஜ் அப்படின்னு பேசுறோம். இதையும் பேசுறோம் முஹர்ரம் மாசம் அப்படின்னு கேட்டால், முஹர்ரம் மாசத்துல 1008 நிகழ்ச்சி பண்ணக்கூடிய நேரத்துல வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே பாதுகாப்பை தேடக்கூடிய ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் இந்த மெத்தட் உங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். புரிஞ்சுதா? பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு உள்ளது பல குழப்பினார். கணவன் மனைவியினுடைய தீங்கில் இருந்து தப்பிப்பதற்கு சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம். கண்ணீரில் இருந்து தப்பிப்பதற்கு லீலா டெக்கரேஷன் அல்லது சூரத்துல் கலமுடைய கடைசி 2 வசனங்கள். இவைகள் எல்லாம் நமக்கு தினம் தேவைப்படும். சரி, ஓகே. அடுத்ததாக சில நேரத்தில் வியாபாரத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் காஃபிரா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி அப்படியும் ஏற்பட்டு ஒரு 3 நாள் 4 நாள் உங்களால் ஒரு சைலண்ட் மெத்தடை உணர முடியுது, வியாபாரமே இல்லை, ஒரு மாதிரி தத்துவ மாதிரி தெரியுது என்று உணர்ந்தால் ஷைத்தானியத்தை விரட்டுவதற்கு ஒரே மெத்தட் வாங்கு. கடையை திறந்த உடனே வாங்க ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லிட்டு கல்லாவில் உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த ஷைத்தானுடைய வசுவாசங்கள் ஒண்ணுமே இருக்காது. வாங்க சொல்வது கிராமத்துல பார்த்துருப்பீங்க, அப்படியே வாங்க சொல்லிட்டுமா நாய் கத்திட்டே ஓடும். பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், நாய் கத்திட்டே ஓடும். அது வந்து வாங்கு சட்டது மட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். வாங்கு சட்டது மட்டும் ஷைத்தானால் ஏற்படுத்தவே முடியாது. ஷைத்தான் அழுத நேரங்கள், அல்ஹம் சூரா இறங்கிய நேரம், வாங்குடைய மஷூரா ஏற்பட்ட நேரம், அதே மாதிரி லீலாத்தை குறை செய்து லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி அமல்கள் இறங்கிய நேரங்கள், இவைகள் எல்லாம் ஷைத்தான் அழுத நேரங்கள். இவைகள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அவனுக்கு விரட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஆயிரத்தி ஆமன் சொல்வா ஞாபகம். சரி, அடுத்ததாக ஆனா இது எல்லாம் பொதுஜனமா நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாம் விதிவிலக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு மகனை போட்டு தான் பேய் பிடிக்கலாம் உட்கார்ந்து. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, சின்ன வயது வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். 5 வயசு வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அதற்கு பின்னால் அவனிடத்துல மாற்றம் ஏற்பட்டு ஒரு மாதிரி உருண்டு உட்கார்ந்துக்கிறான், அமைதியா இருக்கிறான். அவனால் எந்த செயலும் சிந்திக்கும் இல்லை, செயல்பாடும் இல்லை என்று ஒரு அம்மா தன்னுடைய மகனை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உட்கார வச்சாங்க. இது ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினுடைய தலையில கையை வச்சாங்க. கையை வச்சு நான் ஓதிலாம் பார்க்கல, நமக்கு தான் கொரோனா ஆயிட்டு அவங்க ஓதல. சொல்லல எனக்கு நான் முஹம்மத் فاخرج منه يا مجنون فاخرج منه. பைத்தியமே இவரிடமிருந்து வெளியாகு என்று அவர் துஆ செய்தார். பைத்தியமே இவரிடமிருந்து நீ வெளியாகு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனேயே அவன் ஆனான். பல காலங்கள் கழிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை தவாஃப் செய்யும் போது சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கிறாங்க, அதுதான் கை பை கொடுங்க. இப்போது ஒரு மகன் எப்படி இருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியமா நீ கூட்டிட்டு வந்தீங்க, அந்த புள்ள எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டோன்னா அந்த அம்மா சொல்றாங்க, எப்போது நபி அவர்களுடைய மகனை பார்த்து பைத்தியமே வெளியேறு என்று சொன்னார்களோ அன்னைக்கு நன்றாக ஆனவன் இன்றைய வரைக்கும் மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகாக இருக்கிறான், ரொம்ப நல்லா வாழ்கிறான் என்று அந்த அம்மா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு சொன்னார்கள் என்ற செய்தியை காண கிடைக்கிறோம். அதனால அருமையான சகோதரர்களே, ஒரு குழந்தை ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னா ஒரு ஷைத்தானுடைய தேவை ஏற்பட்டுரும். இதுக்காக ரொம்ப பயந்து அழகி மந்திரவாதியை போய் பார்க்கணும், சாமியாரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆயுதமா பார்த்து இந்த ஆயத்தை ஓதிட்டு வாங்க. நான் தான் சொல்றேன், வாங்க ஆயத்தில் குறித்து ஆமனார் ரசூல் இவைகளை பயன்படுத்தினாலே நீங்கள் ஷிஃபாவை பெற்று விடலாம். எல்லாமே உங்களுக்கு மெத்தட் எல்லாம் இந்த வாரம் சொன்ன கூட தேவையான விஷயங்கள். கடைசியா ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தாங்க. நீங்க ஒரு பெண்மணி ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ஒல்லியா இருந்தாங்க. ஹதீஸ்ல விவரிக்கிறாங்க, ரொம்ப நீட்டா வளர்ந்த பெண்ணு, ஒல்லியான பெண்ணு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யார சொல்லலாம், எனக்கு காக்கா வலிப்பு ஏற்படுது, எனக்கு காக்கா வலிப்பு ஏற்படுது அப்படின்னு அதை போறதுக்கு எனக்கு துவா செய்யுங்க, ஷிஃபாவுக்கு துவா செய்யுங்க அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இது ஒரு சோதனை. இந்த சோதனையை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு உயர்தரமான சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தையை அந்த அம்மா கேட்ட உடனே அந்த அம்மா உடனே சொல்றாங்க, அப்படியெல்லாம் நான் பொறுத்து கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம்னா பரவாயில்லை, நான் தாங்கிக்கிறேன், நான் காக்காவளுக்கு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய காக்கா வலிக்கு வரும் பொழுது ஆடை விலகுகிறது, ஆடை கொஞ்சம் கரண்டைக்கு மேல வந்துருது, அப்படி ஆடை விலகாமல் இருப்பதற்காக துவா செய்யுங்கள் அப்படின்னா. காக்காவுக்கு வந்தா பரவாயில்லை, நான் பொறுத்துக்கிறேன், சொர்க்கம் கிடைக்க நான் பொறுத்துக்கிறேன், ஆனா ஆடை விலகக்கூடாது. காக்காவளி போது உணர்வு மட்டும் நான் கீழே விலகக்கூடிய நேரத்துல கரண்டக்கால் கூட எனக்கு தெரியக்கூடாது, ஆடை வலையை அந்நிய ஆண்கள் என்னுடைய பாதத்தை பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம துவா செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. இதோட அந்த அம்மா போயிருந்தாங்க. பல ஆண்டுகள் கழிச்சு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அதே தவாஃப்ல அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க. சந்திக்க ஒரு நேரத்துல அந்த அம்மாவை பார்த்து கேட்கறாங்க, இப்படி உங்களுக்கு காக்கா வலிக்கு எவ்வாறு வருகிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய துஆவினுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆவினுடைய பரக்கத்தால் என்னுடைய ஆளை ஒரு இன்ச்சு கூட விலகுவது கிடையாது, ஒரு இன்ச்சு கூட விலகுவது கிடையாது என்று அம்மா சொன்னாங்க. அப்ப இதுல என்ன புரிய வருது உங்களுக்கு, நல்லா யோசனை பாருங்க. இப்ப எல்லாத்தையும் தொகுத்து சொல்லி இருக்கிறேன், அப்படியும் உங்களுக்கு பாங்களையும் போகல, ஆமன் சொல்வதையும் கேட்கல, ஆமன் ஆயத்து பற்றி ஓதையும் கேட்கல, லீலா பிகசி ஓதையும் கேட்கலைன்னா அடுத்த ஆயுதம் என்ன, அல்லாட்ட அழுது உட்கார்ந்து கேட்டு உன் நோக்கம் என்ன அதை மட்டும் கேட்கணும். நீங்க தோணு இவ்வளவு ஆரம்ப பேர் லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன இருக்கு அவ்வளவு கேட்டு போயிடுறாங்க. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கையில எழுதிட்டு என்னென்ன இருக்கா, ஒரு தடவைக்கு ஒரு நோக்கம், ஒரு தடவைக்கு ஒரு அழுத்தி அழுத்தி அல்லாட்ட கேட்கணும், அதை அழுத்தி அல்லாட்ட கேட்கணும். ஒரு நேரத்துல ஒரு மக்சத்தை வச்சு அல்லாட்ட திரும்ப அடுத்ததால கேட்கலாம், எங்க போறான் கையில் நம்ம தான் மௌத்தாலும் அவன் மௌத்தாலும் மாட்டான், அடுத்த நாள் அப்படியே கேட்டுக்கலாம், வந்தமா ஒரு மணிக்கு என்னைக்காவது ஒரு மணிக்கு வந்தமா பண்ணிக்கிற உட்காரமா கேட்கணும். ஒரு மக்சதை ஒரு நோக்கத்தை அழுத்தி அல்லாட்ட அடிக்கடி கேட்டீங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு பாதுகாப்பாயாக, இதுல இருந்து எனக்கு பாதுகாப்பாயாக, அதான் நோக்கமா இருக்கணும். தொழுது ஓதிட்டு தஸ்பீஹ் பண்ணிட்டு இஸ்திக்பார் பண்ணிட்டு கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அது மிகப்பெரிய பிரயோஜனமா கொடுக்கும் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஆயத்து சம்பவங்கள் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தன்னுடைய மனைவிக்கு அடிமை போய் கேட்கணும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெறுவது ஒரு அடிமையை விட சிறந்த வேலைக்காரனாக அந்த தஸ்பீஹத்துல ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தஸ்பீஹத்துக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம், ஏதாவது புரியுதா, ஏதாவது புரியுதா? காத்து போச்சுன்னா மோத்தையும் கையும் காலையும் ஒழிச்சிங்க, அந்த உறுப்பை கழுவுச்சுன்னா பரவாயில்லை, ஒண்ணுக்கு போனா அந்த உறுப்பை கழுவுனா பரவாயில்லை, கையை மோத்தையும் கலையும் கழுவு அப்படிங்கிறது ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள், இதெல்லாம் சிறான அகமியமான விஷயங்கள். அதனால அருமையான சகோதரர், இந்த பயான 1க்கு 2 அல்லது 3 4 தடவை கேட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல எனக்கு கஷ்டமா இருக்கு, அதுல எனக்கு வியாபாரமா இருக்கு, அது வீட்டுல பிரச்சனையா இருக்கு, இந்த விஷயங்களே வராது. அருமையான சகோதரர்களை திரும்பவும் சொல்றேன், புதுசா கல்யாணம் ஆணி கொடுத்தவங்க வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டால் ஷைத்தானுடைய முதல் வேலை என்னன்னா கணவன் மனைவி பிரிப்பு. அந்த ஷைத்தான் பேரு அது ஷைத்தானுடைய பேரு, சரியா? குபுசு சமாயிது ஷைத்தானுடைய பேரு.
அல்சன்னா ஷைத்தானுடைய பேரு, வஸ்வாச உருவாக்கம். இப்படி அல்லாஹ் ஷைத்தான் வச்சிருக்கான். இப்ளீஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க என்ன செய்ய, எதுக்கு நீங்க என்ன செய்ய, நான் தொழுவ மாட்டேன். அவன் யாருக்கும் நோக்கு வைக்க நினைச்சான், அவனை தூங்க வச்சேன், சடங்கு போட மாட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் திறமைகளை இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் அவருக்கு இன்னொரு ஹில்ஸில் வருவான். நீ என்ன செஞ்ச, 2 பேரையும் பிடிச்சு விட்டு தலாக்கோரையும் கொண்டு போயிட்டு அந்த புள்ள சொல்லுவதை கேட்டு நிற்கிறதுல அப்படின்னு சொல்லி தப்பா சரிதான் நல்ல காரியம் பண்ண அப்படின்னு பாராட்டுவான். அதனால அந்த அவன் அப்படி போனான்டா அந்த அவங்களுக்கு ஒரு ஆயத்தை தர்றான், உங்களுக்கு ஒரு துவாரம் தர்றான். ஏன் நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது? அது பின்னாலேயே போய் என்ன பண்ண போறீங்க? அதையே நினைச்சு நீங்க தேவைப்படுமோ இன்னும் மூளைகள் ஷைத்தான் வந்துட்டு தான் இருக்கும். திலாவத்துல துஆவுல குர்ஆன வச்சே பிரச்சனையை தீர்க்க பயிற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகான பொசிஷன் குர்ஆன். அப்படி ரமலான்ல ஓதுறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு பிரச்சனைகளை தீர்வு பண்றதுக்கு அந்த குர்ஆன்ல இருக்கு. அதை விலகி அது ஒரு தனி இடையிலும் அந்த எழுப்ப புரிஞ்சு அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சலாமத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா பேசிட்டு இருக்காங்க.